வணக்கம் மக்களே. இன்னைக்கு புதுசா ஜிமெயில் எப்படி ஓபன் பண்றதுன்னு பார்ப்போம். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் குரோம்ல போயிட்டு கூகுள் ஓபன் பேஜுக்கு போயிடுவோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னாக்கா ஜிமெயில் இமேஜ் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஜிமெயில்னு இருக்கு பாருங்க, அதை வந்து நாம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்க ஃபார் மை பர்சனல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் மை ஒர்க் அண்ட் பிஸ்னஸ்னு காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் மை பர்சனல் யூசஸ் நம்ம கிளிக் பண்ணாங்கனாக்க இந்த பேஜுக்குள்ளே போவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் மற்றும் லாஸ்ட் நேமு கேட்கும். இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் நீங்கள் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷனல் தான், நாம் நேம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஃபர்ஸ்ட் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்ஜேன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேமில் மீடியான்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துட்டு உள்ளே போகலாம். நம்ம இந்த லாஸ்ட் நேம் வந்து ஆப்ஷனல் தான், கொடுக்கலனாலும் உள்ளே எடுத்துக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மந்த்து, நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிக்குவோம். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலான்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுப்போம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மேலே இருக்க பாருங்க, 2 நேம் வந்து அவங்கள வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நமக்கு இந்த நேமே போதும் அப்படின்னாக்க மெயில் ஐடி நீங்கள் வந்து இதுவே கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போய்க்கலாம். பட் இது வேண்டாம், நான் என்னோட ஓன் மெயில் ஐடிக்கு நேமில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்க கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்ன்ற இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். இப்போ உள்ளே போயிட்டு நமக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை வந்து டைப் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே மீடியான்னு கொடுக்குறேன். எஸ்ஜே மீடியான்னு கொடுத்தோன்னா நம்ம அந்த நேம் அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி யாராவது அந்த நேமை செலக்ட் பண்ணி இருந்தாங்கனாக்கா நம்மளால அது இங்கே வந்து காமிக்காது, இந்த மாதிரி ரெட் கலரில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. இப்போ வந்து நான் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் கேரக்டர் போட்டிருக்கேன். ஒரு 1001 நம்பர் போட்டுக்கிறேன். இது என்னோட டேட் ஆஃப் பர்த் தான், நான் இதில் போட்டுக்கிறதுனால இப்போ இந்த நேமில் அவைலபிள் இருக்குது, அதனால் நான் உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிப்போம். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னாக்க எப்போவுமே பாஸ்வேர்டு ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்பர்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், இந்த மாதிரி தான் வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன், ஒரு கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒரு 4 வேர்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 8 to 10 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேங்களா. மேலே என்ன பாஸ்வேர்டு போட்டாங்களோ அதே தான் கீழவும் போடணும். சேம் பாஸ்வேர்டு தான் கீழேயும் போடணும், கன்ஃபார்ம் என்ற இடத்துல. இப்போ ரெண்டுமே போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஷோ பாஸ்வேர்டு இருக்கு பாருங்க, உங்களுக்கு செக் பண்ணணுனாக்கா செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் வந்து உங்களோட ஃபோன் நம்பர், அதாவது எந்த நம்பருக்கு மெசேஜ் வருமோ அந்த ஃபோன் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓடிபி வரும். அதாவது ஜின்னு போட்டு வரும் ஓடிபி. இது வந்து நார்மல் மெசேஜில் தான் வரும். அந்த ஓடிபி வந்து இப்போ என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ஓடிபி வரத்துக்கு ஒரு 160 செகண்ட் அந்த மாதிரி டியூரேஷன் எடுத்துக்கும். அந்த டைமில் தான் வந்து ஓடிபி வரும்போது நீங்கள் வந்து ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்வரி இமெயில் அட்ரஸ் கேட்கும். அதாவது வேறு ஏதாவது உங்களோட இமெயில் அட்ரஸ் இருந்தால் இங்கே கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். இன்கேஸ் இந்த மெயில் ஐடி ஏதாவது பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அந்த மாதிரி டைமில் ரெக்வரி பண்ணுறதுக்கு. இல்லை வேண்டானாக்கா நம்ம ஸ்கிப் பண்ணி போய்க்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து ரெக்வரி இமெயில் அட்ரஸ் வேண்டாம், அதனால் வந்து ஸ்கிப் பண்ணி உள்ளே போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மெயில் ஐடி வந்து கிரியேட் ஆகிடுச்சு, வித் மொபைல் நம்பர் காமிச்சு இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேர்ம் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னென்னா படித்து பாருங்கள். இதில் பேக்கப்பு, அப்புறம் வந்து நம்ம வீடியோஸ், ஆப்பு, ஆக்டிவிட்டிலாம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணுமா அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். ஆட்ஸ் வரணுமா வேண்டாமா, இந்த யூடியூப் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கணுமா வேண்டாமா, இந்த மாதிரி இருக்கும். இதில் வேணும் எது வேண்டாம் எது வேணாம்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னாக்கா மெயில் ஐடி வந்து கிரியேட் ஆகிடும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயில் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ், ஸ்டார்ட், ஜிமெயில், கம்போஸ். இப்போ நம்ம யாருக்காவது மெயில் அனுப்பணும்னா இந்த மாதிரி மெயில் அனுப்பிச்சிக்கலாம். அவ்வளோதான் மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.